نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وقولهم إنا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما وقال النبي صلى الله عليه وسلم الأنبياء كلهم إخوة لعلات وأنا أولى بعيسى بن مريم لأنه ليس بيني وبينه نبي أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்ற அடிப்படையில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலாம். நம்மில் சிலர் அறியாமையினாலோ அறிந்தோ இதை கொண்டாடும் விதமாக கிறிஸ்தவர்களுடைய சில அடையாளங்கள், கிறிஸ்மஸ் மரத்தை பயன்படுத்துவது, ஸ்டாரை பயன்படுத்துவது, அல்லது கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய அந்த தோற்றத்தை பயன்படுத்துவது, இது போன்ற செயல்களை முஸ்லிம்கள் செய்கிறாங்க. இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல, ஒரு பெரிய குற்றம் என்பதை நம்ம புரியணும். ஏன்னா இந்த பண்டிகை எதை உணர்த்துகிறது என்பதை உணர்ந்தால் நாம் அதன் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். இது எதை உணர்த்துது என்பதை நாம் புரியணும். அப்படியானால் கிறிஸ்தவத்தினுடைய உண்மை என்ன? குர்ஆன் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது? குர்ஆன் அவர்களை நசாரா என்று அழைக்கிறது. நசாரா என்றால் என்ன? இது பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்திற்குமான பொது பெயர் இஸ்லாம். இஸ்லாம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நபியும் உலகத்தில் அனுப்பப்பட்ட காலத்தில் அந்த நபியினுடைய மார்க்கம் எதுவரை இருக்குமோ அது வரைக்கும் அதற்கு பெயர் இஸ்லாம். அந்த நபியினுடைய காலம் வரைக்கும் அது இஸ்லாம். அன்றைக்கு அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இதான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் இருந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தீனுக்கு பெயர் இஸ்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுவோருக்கு பெயர் முஸ்லிம்கள். இதான் அடிப்படை. குர்ஆனும் அதைத்தான் சொல்லும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். எல்லா காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எல்லா நபிமார்களுமே அவர்கள் கொண்டு வந்த கொள்கை ஒன்றுதான். எல்லாருடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான். அவங்களுடைய ஷரியத்துகள், அவங்களுடைய மார்க்க நடைமுறைகள் மாற்றமே தவிர எல்லா நபிமார்களுடைய கொள்கையும் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அம்பியாவு குல்லுஹும் இஹ்வத்துன். எல்லா நபிமார்களும் சகோதரர்கள். எல்லா நபிமார்களுடைய தந்தையும் ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய தாய்மார்கள் வேறு. தாய் என்பது ஷரியத்தை குறிக்கிறது. இந்த ஷரியத்தை தான் வேறே தவிர நபிமார்கள் கொண்டு வந்த அடிப்படையான கொள்கைகள் ஒன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் கொண்டு வந்தாங்க.
இதான் அடிப்படை. குர்ஆன் இஸ்லாத்தை தவிர, பெருமானாருடைய மார்க்கம் தவிர 2 மதத்தை பற்றி தான் குர்ஆன் பேசுகிறது. 2 மதம். ஒன்று யஹூத் என்று அழைக்கப்படுகிற யூத மதம், மற்றொன்று நசராக்கள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசுது. இந்த 2 தான் குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. இந்த 2ஐ தவிர குர்ஆன் சுட்டி காட்டுகிற வேறு 2 மதங்களும் இருக்கிறது. ஒன்று மஜூஸ். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சில ஆயத்துகள்ல அவர்களையும் சொல்றான், மஜூஸ் என்று சொல்றான். அவர்கள் பாரசீகத்திலே நெருப்பை வணங்கி வந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சாயிபீன்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த சாயிபீன்கள் யாரு? குர்ஆன் விரிவுரையாளர்களிடையே பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. சாயிபீன் என்று யாரை குறிக்கிறது? தஃசீர்கள்ல இந்த சாயிபீன்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களை பார்க்கும்போது அது இந்துக்கள் சொல்லக்கூடிய மனு தர்மத்தை குறிப்பதாக இருக்கலாம். 100% குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை இதுதான் அடிச்சு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்முடைய கருத்தை வச்சு குர்ஆன்ல திணிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான் சாயிபீன் என்று ஒரு மதத்தை சொல்றான், ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அந்த சாயிபீன்கள் யாரு, எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதுல பல கருத்து இருக்குது. அந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த பிராமணர்கள் அவர்களும் சில வேதங்களை நம்புறாங்க. அவர்களுடைய சில அடிப்படைகளும் சாயிபீன்களுடைய அடிப்படையும் ஒன்னா இருக்குது. அப்படியானா குர்ஆன்ல இந்து மதமும் இருக்குது என்று உறுதியாக இல்லை, சொல்லலாம். ஆக குர்ஆன்ல சொல்லப்பட்ட மதங்கள் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், வேதக்காரர்களான யூத கிறிஸ்தவர்கள், பிறகு மஜூசிகள், பிறகு சாபியீன்கள். இந்த 5 தான் குர்ஆன்ல சொல்லப்படுது. உலகம் முழுவதும் உள்ள மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய எல்லாருமே மதங்களை 2 வகையா பிரிச்சிடறாங்க. இந்த 2 வகைக்குள்ளதான் மதங்கள். ஒன்று ஆபிரஹாமிய மதங்கள். ஆபிரஹாமிய மதங்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பிரிந்து வருகிற மதங்கள். அது 3 தான். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்களாகிய நாம். இந்த 3 மதங்களுடைய அடிப்படை கோட்பாடுல கிட்டத்தட்ட ஒற்றுமை இருக்குது. எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து மனித இனம் பல்கி பெருகியதாக நம்புறோம். எல்லாரும் 3 மதங்களுமே நபிமார்களுடைய வருகையை நம்புறோம். 3 மதங்களும் மறுமை என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க, யூதர்களும் நம்புறாங்க, நாமும் நம்புறோம். அதுல ஏகத்துவ கோட்பாடுல கிறிஸ்தவர்கள் சில குழப்பங்கள் செஞ்சிட்டாங்க. என்ன குழப்பம் செஞ்சாங்க, எப்படி வந்துச்சு, அதை நான் அடுத்து விவரிக்கிறேன். ஆக மதங்கள் 2 வகை தான். ஒன்று ஆபிரஹாமிய மதங்கள், அதுல இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம், இந்த 3ம் இருக்கிறது. 2வது வகை ஆபிரஹாமிய மதம் அல்லாத இதர மதங்கள். இந்த இதர மதங்கள் எல்லாம் சொல்லும்போது அதுல இந்து மதம் வந்துடும், ஜைன மதம் வந்துடும், புத்த மதம் வந்துடும், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் வந்துடும். இந்த எல்லா மதங்களுடைய வழிபாடுகள், பல்வேறு அனுஷ்டானங்கள் வேறுபட்டிருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துல ஒன்றுபடுறாங்க. அது என்ன? இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இல்லை, மறுமை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. மாறாக மறு ஜென்மம், மறுபிறவி. இந்த உலகத்தில் இப்போ ஒரு ஜென்மம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய அடுத்த ஜென்மம் அமையும். இதான் மறுஜென்ம கோட்பாடு. இவர்கள் மறுமை, மறு உலகம் என்று நம்புறதில்லை, மறு ஜென்மம், மறுபிறவி என்று ஒன்றை நம்புறாங்க. இதுதான் இந்த இந்து, புத்த மதம், எல்லா மதங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிறது. இதுதான் உலகத்தில் மதங்களுடைய இந்த 2 வகை தான் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் நபிமார்களை பற்றி பேசும்போது 2 அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல சொல்லும்போது உலகத்தில் எல்லா கூட்டத்தாருக்கும் நபியை அனுப்பியிருக்கிறோம்னு சொல்றான். லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லாருக்கும் நாம வழிகாட்டிகளை அனுப்பியிருக்கிறோம், எல்லாருக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். எந்த ஒரு கூட்டத்திற்கும் நபிமார்களை அனுப்பாமல் இல்லைன்னு சொல்றான். இது ஒரு செய்தி. 2வது செய்தி என்னன்னா, எல்லா நபிமார்களையும் அந்தந்த கூட்டத்தினர் பேசக்கூடிய அந்த மொழியை கொண்டே அனுப்பினோம்னு சொல்றான். ஒமா அர்சல்னா மிர் ரசூல் இல்லா பிலிசானி கௌமி, எந்த ஒரு தூதரையும் அந்த சமுதாயம் எந்த பாஷையில் பேசுகிறாங்களோ அந்த பாஷையில் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்கிறான். இது 2வது செய்தி.
மூணாவது செய்தி என்னன்னா, குர்ஆன்ல எல்லா நபிமார்களையும் நாம சொல்லல அப்படிங்கிறான். சில நபிமார்களை நான் சொல்லி இருக்கிறேன், சில நபிமார்களை நான் சொல்லவில்லை என்றே சொல்றான். எல்லா நபிமார்களுடைய வரலாறும் சொல்லப்படல. சில பேரை சொல்லி இருக்கிறோம், மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக், சில நபிமார்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வமின்ஹும் மல்லம் நக்ஸுஸ் அலைக், சில நபிமாருடைய வரலாறு உங்களுக்கு நான் சொல்லல. குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர்கள் வெறும் 25 நபிமார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்களில் சில பேருடைய பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது. அவங்க எங்கே பிறந்தாங்க, யாருக்கு அனுப்பப்பட்டாங்க, எந்த காலத்தில் அனுப்பப்பட்டாங்க, அவங்களுடைய சமுதாயத்தை பற்றி செய்தி என்ன, எதுவுமே கிடையாது. வெறும் பெயர் தான். யசா அப்படின்னு ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த யசா யாரு, எந்த குறிப்பும் கிடையாது. இல்யாஸ் என்று ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர் யார், எங்கே அனுப்பப்பட்டார், எந்த குறிப்பும் குர்ஆன்ல கிடையாது. இப்படியும் இருக்கிறாங்க. சில நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல விரிவாக சொல்கிறான், சில நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், குர்ஆன்ல வரல. 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இந்த குர்ஆன்ல வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தா உலகத்தில் எல்லா பகுதிக்கும் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மண்ணுக்கும் வந்திருப்பாங்க, இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. இந்தியாங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பறந்து விரிந்த இந்தியா அல்ல, எல்லாமே தனித்தனி நாடு தான். இந்த தமிழ்நாட்டுக்கும் நபி வந்திருப்பாங்க, தமிழ் மொழியும் பேசியிருப்பாங்க. வட இந்தியாவில் சர்ஹிந்தில் பல நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, ஆனால் பொய்யா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பல இடங்களில் நபிமார்களுடைய கபறுகள் இந்தியாலையும் இருக்குது. அதை உறுதியாக நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியல. ஆனால் இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள என்ன பாஷையோ அந்த பாஷையில் பேசியிருப்பாங்க. நம்முடைய இந்து சகோதரர்கள் யாரையெல்லாம் தங்களுடைய பெரிய தலைவர்களாக கடவுளர்களாக கருதுகிறாங்களோ ஒரு காலத்தில் அவங்களெல்லாம் நபியாக இருந்திருக்கலாம். சிவன் அப்படிங்கிறது சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, குர்ஆனில் சொல்லப்படுகிற யசூ என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த யசூங்கிற அரபி வார்த்தை தமிழில் சிவனாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய யசூ தான் சிவனாக மாறி இருக்கலாம். ஒரு கருத்து தான். இந்துக்கள் நம்புகிற ராம் கிருஷ்ணா போன்றவர்கள் எல்லாம் கூட நபிமார்களாக இருந்திருக்கலாம். பல்வேறு காலகட்டங்களில் அவைகளெல்லாம் பலவிதமான திரிபுகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு அது ஒரு தனி மதமாக நமக்கு தோன்றுகிறது. எல்லா மதங்களிலும் மாற்றங்கள் நடந்தது, எல்லா மதங்களிலும் திரிபுகள் நடந்தது, இடைத்தரகள் நடந்தது. நம்முடைய தீன இஸ்லாத்தை தவிர நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் பெருமானார் காலத்தில் அருளப்பட்டது போல இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடிப்படை என்ன, அருளப்பட்ட வேதம் குர்ஆன் அப்படி இருக்குது. அதற்கு விளக்கமான பெருமானாருடைய ஹதீஸுகள், அதில் இடைத்தரகள் பண்ணுறதுக்கு எத்தனையோ முயற்சிகள், உலமாக்கள் அதை தூய வடிவில் பாதுகாத்தாங்க. இன்றைக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நமக்கு முன்னால் அப்படியே இருக்குது. மூன்றாவது, குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபிக்ஹ் சட்டங்கள், அது உலமாக்கள் தொகுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மூன்றின் காரணமாக இஸ்லாத்தில் இடைத்தரகளுக்கு வழி இல்லை. மற்ற எல்லா மதங்களும் இடைத்தரகள் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் பெரும்பாலும் எந்த நபிமார்களை பற்றி பேசுகிறான், மத்திய கிழக்கு, இன்றைய ஷாமாக இருக்கட்டும், பலஸ்தீனாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்த மத்திய கிழக்குன்னு சொல்லப்படுகிற இந்த பகுதியில் அனுப்பப்பட்ட நபிமார்களை பற்றி தான் குர்ஆன் அதிகமாக பேசுது. இவங்களை பற்றி தான் குர்ஆன் அதிகமாக சொல்லுது. அதனால தான் இப்பயும் நம்மெல்லாம் ஜியாரா என்று போகிறோம். அந்த ஜியாரா போகிற நாடுகள் எல்லாமே என்ன, மத்திய கிழக்கு நாடுகள். ஏன்னா அங்கே தான் பல நபிமார்கள் வந்தாங்க. பல நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட ஊர்கள் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அந்த பகுதியை பார்ப்பதற்காக ஜியாரத்துக்காக போகிறோம். இந்த மத்திய கிழக்கில் உள்ள நபிமார்களை தான் குர்ஆன் பேசுது. அப்படியானால் இந்தியாவிலே நபிமார்கள் வந்திருக்கிறாங்களே, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் விரிவாக சொல்லலை. அதுக்காண்டி என்ன அர்த்தம் இல்லை, இங்கே நபி வரலைங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் குர்ஆன் விட சொல்லுது,
பல நபிமார்களுடைய வரலாறு நாம் சொல்லலைங்கிறான் அல்லாஹ். பல நபிமார்களுடைய வரலாறு நாம் குறிப்பிடலை இல்லையா? இல்லைன்னா இங்கேயும் பல நபிமார்கள், பல லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த மண்ணுக்கும் வந்திருக்கலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய பூர்வீகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த மண்ணில் இணை வைப்பு கிடையாது. இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் பல தெய்வ கோட்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் செஞ்சாங்க. இப்போ கீழடியில் ஆய்வுகள் நடக்குது. இந்த ஆய்வுகளில் எதுலையுமே தமிழர்கள் சிலைகளை வணங்கியதாக எந்த குறிப்புமே கிடைக்கல. சிலைகளை வணங்கியதா எந்த குறிப்புமே கிடையாது. அதனால தான் இந்த கீழடி ஆய்வை கூட அதை தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த ஆய்வு தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த மக்கள் எதை வணங்கினாங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவங்க சிலைகளை வணங்கியிருந்தா இவங்க வணங்கின அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. பல தெய்வ கோட்பாட்டுக்கான எந்த அடிப்படையும் தமிழர்கள்ட்ட இல்லை. தமிழர்கள் மதிக்கிற திருக்குறள்ல இணை வைப்போ பல தெய்வ கோட்பாடோ அறவே கிடையாது. அதில் சொல்லப்படக்கூடிய கருத்து ஏகத்துவ கருத்து தான். அதனுடைய ஆரம்ப வரியே இல்லையா, அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி என்ற வார்த்தை ஆதமை சுட்டுகிறது, ஓரிரையை சுட்டுகிறது. அப்போ திருக்குறளையும் கூட நீங்கள் ஷிர்கோ பல தெய்வ கோட்பாடை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வட இந்தியாவுடைய பல பிரச்சனைகள் இங்கு வராத காரணமே இந்த மண் ஆரம்பத்திலிருந்து ஏகத்துவ கோட்பாட்டில் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபூர் இந்தியாவில் தான் இருக்குது. தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் தான் இருக்குது. அவங்க இங்கே தான் மரணித்தாங்க. அதுதான் மிக மிக ஆதாரபூர்வமான கருத்து என்பதை பல தஃசீர்களை நாம் பார்க்குறோம். அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது இப்படி மதங்கள் எல்லா நபிமார்களும் இஸ்லாம் என்கிற ஓரிரை கோட்பாடு, நபித்துவ கோட்பாடு, மறுமை கோட்பாடு, இதான் எல்லா நபிமார்களும் போதிச்சாங்க. எல்லா நபிமார்களும் போதித்தது என்ன என்று சுருக்கமாக கேட்கப்பட்டால் இந்த மூன்று தான்: ஓரிரை, மறுமை, நபித்துவம். இந்த மூன்று தான் எல்லா நபிமார்கள்ட்டையும் அது இருந்துச்சு. காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அடிப்படைக்கு வருவோம். இந்த மத்திய கிழக்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் பல நபிமார்கள் வர்றாங்க. அதில் பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயல்கள்லாம் யார்? நான் விரிவாக பல முறை தராவியில் ரமதானுடைய பயான்களில் சொல்லியிருக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமை. அரபியில் அப்துல்லான்னு சொன்னால் என்ன அர்த்தமோ அதுதான் இஸ்ராயிலுக்கு அர்த்தம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெயர் தான், பட்ட பெயர் தான் இஸ்ராயில். அவருடைய வழித்தோன்றல்கள் பனு இஸ்ராயில் என்று அறியப்படுறாங்க. இவர்களில் ஏராளமான நபிமார்கள் வர்றாங்க. அல்லாஹ் அவங்களில் நிறைய நபிமார்கள் அனுப்புகிறான். அதில் ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 பிரசித்தி பெற்ற நபிமார்கள். குர்ஆன் அவர்களை உலுல் அஸ்மி என்று சொல்லுகிறது. அந்த உலுல் அஸ்மி என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 நபிமார்கள், இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள். இதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுக்குறான். அவங்களுடைய சம்பவம் தான் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் இருக்குது. தௌராத்தில் எண்ணிலடங்காத சட்டத்திட்டங்கள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவங்க இறந்துடுறாங்க. அடுத்து அல்லாஹ் நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அவங்க எல்லாரும் தௌராத்தை பின்பற்ற சொல்கிறாங்க. பின்னால் பல நபிமார்கள் வந்தாலும் தனி மார்க்கம் கிடையாது, அவர்களுக்கு தனி சட்டத்திட்டம் கிடையாது. தௌராத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லி மக்களை பின்பற்ற வைப்பாங்க. வழிகேடர்களான பனு இஸ்ராயல்கள் நபிமார்களை கொல்லுவாங்க, நிறைய அநியாயங்கள் பண்ணாங்க. இப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த யூதர்கள், நான் சொன்ன பனு இஸ்ராயல்களுக்கு இன்னொரு பெயர் தான் யூதர்கள். ஏன்னா அவர்கள் யஹூதா என்ற வழித்தோன்றலில் வர்றாங்க. யஹூதான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய வழித்தோன்றலில் வர்றதுனால அவங்களுக்கு பேர் யூதர்கள். இதெல்லாம் அரபி வார்த்தை, நம்ம தமிழில் யூதருங்கிறோம். அப்படியே வர்றாங்க. இந்த யூதர்கள் பலவிதமான தவறுகள் செய்கிறாங்க. இந்த நிலையில தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நேரத்தில் யூதர்கள் 2 பிரிவாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவு யாருன்னா அவங்க சாதுக்களாக இருக்கிறாங்க, அவங்க துறவிகளாக இருக்கிறாங்க, அவங்க மக்களிடத்தில் ரொம்ப அன்பானவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தின் மீது ஆசைகள் கிடையாது,
மடங்களில் உட்கார்ந்து வழிபடுவது, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த கூட்டத்திலிருந்து தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு மட்டும்தான் ஒரு தனி சிறப்பு குர்ஆனில் இருக்குது. ஒன்று என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் எந்த அளவுக்கு விரிவாக பேசுவான்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு குறித்து அல்லாஹ் பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டனாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் 2 சூறாக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே வருகிறது. ஒன்று ஆலு இம்ரான், இன்னொன்று சூரா மரியம். ஆலு இம்ரான் இல்லையா, இன்னொன்று சூரா மரியம். இந்த 2லையுமே நபி ஈசாவுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே பேசப்படுது. இம்ரான் அப்படிங்கிறவங்க வரலாற்றில் 2 பேர் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் பெயரும் இம்ரான் தான். அதே போல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரியமுடைய தந்தை பெயரும் இம்ரான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க பாட்டனாராகிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயர். ஆக குர்ஆனில் அவங்களுடைய வரலாறை அல்லாஹ் அந்த அளவுக்கு விரிவாக பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மற்றவங்களை விட நான் தான் ரொம்ப நெருக்கமானவன், எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் வேற நபி கிடையாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு, அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அழைத்து செல்லப்படுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல இறங்கி இங்கே 2 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானாரும் தொழுது முடிச்சிருவாங்க. தொழுது முடித்த பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்ட்ட கேட்பாங்க, இங்கு எதனால் உங்களுக்கு தொழுமாறு சொல்லப்பட்டதுன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. இல்லையே தெரியாது, நீங்கள் சொன்னீங்க தொழுதேன். சொல்லுவாங்க, இங்கே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் தான் பைத்துல் லஹம். பைத்துல் லஹம்ங்கிறத இன்றைக்கு பெத்லஹேம் என்று சொல்வார்கள். அது அரபியில் பைத்துல் லஹம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் பைத்துல் லஹம். அது இன்றைக்கு ஜெருசலத்திலிருந்து, மஸ்ஜித் அக்ஸா இருக்கிற ஜெருசலத்திலிருந்து சுமார் 9 மைல் தூரத்தில் இருக்குது. நாங்கள் 2022 ஜியாரா போயிருந்த போது இந்த பெத்லஹேம்ங்கிற ஊரில் தான் தங்கியிருந்தோம். அங்கிருந்து தான் அக்ஸாவுக்கு தொழுகிறதுக்கு போகணும். இந்த பெத்லஹேமுக்கு இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஒரு ஆலயம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடத்துக்கு அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துல 2 ரக்காத் என்ன செஞ்சாங்க, தொழுதான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி கிறிஸ்தவர்களை விட நாம தான் அவங்கள ரொம்ப பேசுவதற்கு, பெருமைப்படுவதற்கு மிக மிக தகுதியானவர்கள். இப்போ குர்ஆன் ஹதீஸில் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறான்னு சொல்லித்தரான். அதில் இந்த பனு இஸ்ராயீல்கள் இவ்வளவு தவறுகள், பலவிதமான மார்க்கத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் உலகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பணும் என்று நாடுறான். அப்படி நாடுகிற போது எல்லா நபிமார்களும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தாங்க இல்லையா? இயல்பாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கற்பமுற்று எல்லா குழந்தைகளும் உலகத்தில் எப்படி பிறக்கிறதோ அப்படி தான் எல்லாருமே பிறந்தாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய முடிவு வேறு விதமாக இருந்தது. அவர்களுடைய பிறப்பு ஒரு அதிசயமாக இருக்க வேண்டும். வலினஜஅலஹு ஆயத்தல் லின்னாஸ், குர்ஆனும் அப்படித்தான் சொல்லும். உங்களை ஒரு அத்தாட்சியாக ஆக்க அல்லாஹ் நாடினான். அவங்கள அல்லாஹ் இயற்கையாக எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி பிறக்கணும்னு விரும்பல, ஒரு அதிசய குழந்தையா பிறக்கணும்னு விரும்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம். மரியம் யாரு? இம்ரானுடைய மகள். கொஞ்சம் முன்னால் சொன்னோம் இல்லையா? இம்ரானுடைய மனைவி யாரு? ஹன்னா. இம்ரான் ஹன்னா தம்பதியருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத ஹன்னா அவர்கள் அல்லாஹ்ட்ட நேர்ச்சி செய்கிறாங்க, எல்லாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தைய தந்ததற்கு நன்றி கடனாக அந்த குழந்தையை நான் வளர்த்து ஆளாக்காம, அந்த குழந்தை என்னோடு இருந்து எனக்கு பணிவிடை செய்யாம பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ச்சி செஞ்சிட்றேன், பைத்துல் முகத்தஸ்லே விட்டுறேன்னு சொல்லி அந்த அம்மா நேர்ச்சி பண்ணுது. நேர்ச்சி பண்ணும்போது அந்த அம்மா மனசில் இருந்தது என்ன? அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுக்க போகிறான், ஆண் குழந்தைய தான் பள்ளிவாசலில் வைக்க முடியும், ஆண் குழந்தைய பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி செய்கிறாங்க. நேர்ச்சி பண்ணிடுச்சு. ஆனால் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை. குழந்தை பெண் குழந்தையாக போயிடுச்சு. அது அவங்களே குர்ஆன் அழகா அந்த வரலாறை சொல்லும்.
இன்னி வலாத்துஹா உன்சா, யா நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டனே. வலைச தக்கருக்கல் உன்சா, ஆணை போல் அல்லவே பெண் குழந்தை. இதெல்லாம் அந்த அம்மா சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலைச தக்கர் கல் உன்சா, ஆம்பளை புள்ள மாதிரி இல்லையே பொம்பளை புள்ள. வைன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பேர் வைக்கிறேன். மரியம் என்று சொன்னால் உயர்ந்தவள் என்று அர்த்தம். பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பேர் வைங்க. இதெல்லாம் நம்மவர்களுக்கு புளிக்குது. இந்த மரியம்ங்கிற பேர்லாம் சொன்னால் என்ன அறத பழசா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர், அந்த அம்மா பெயரில் ஒரு சூறா இருக்குது இல்லையா? அந்த அம்மா பெயரில் ஒரு சூறா இருக்குது. அந்த அம்மாவுடைய குடும்பத்து பெயரில் ஒரு சூறா இருக்குது, ஆல இம்ரான் சொல்லி. அப்படியானா அந்த அம்மா எவ்வளோ பாக்கியம் பெற்ற அம்மாவாக இருக்க முடியும்? அதனால் பெண் குழந்தைய பல பேர் குடும்பத்தில் மரியம்னு வச்சா என்ன தப்பா? ரெண்டு அடிப்படை நம்ம பார்க்குறோம். ஒன்று அழகாக இருக்கணும், இன்னொன்று அந்த பேர் யாரும் வச்சுருக்கக்கூடாது. இந்த பேரை சொன்னால் இல்லை அது அவன் பேராக இருக்குது, இந்த பேரை சொன்னால் இல்லை அவன் அந்த பேர் வச்சுருக்கிறான். என்ன கொடுமையோ தெரியல. அதான் பேர் கேட்டாலே நான் எரிச்ச போகிறேன்னு சொல்லலையே, அதுக்கு தான். மரியம்னு குடும்பத்தில் 10 பிள்ளைகளுக்கு வச்சா என்ன? அரபுகளிடத்தில் கலாச்சாரம் என்னென்னா, சொந்த பிள்ளைகளுக்கு ஒரே பேரை வைப்பாங்க. நீங்கள் சஹாபிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருப்பாங்க. அப்துல்லா அப்துல்லான்னு இருக்கும், உபைதுல்லா உபைதுல்லான்னு இருக்கும். ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஒரே குடும்பத்தில் ஒரே பேர் தான் வைப்பாங்க. அட என் பிள்ளைங்களுக்கே நான் ஒரே பேர் வைக்கலாம், அப்புறம் குடும்பத்தில் அண்ணன் வச்சா என்ன, தம்பி வச்சா என்ன இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நதுவத்துல் உலமால பெரிய பெருமானாருடைய குடும்ப பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பம். அவங்க ஹசனி குடும்பத்தில் உள்ளவங்க. சமீபத்தில் இறந்தாங்க மௌலானா முஹம்மத் அர் ராபி அல் ஹசனி. அவங்க பேர் முஹம்மத். அவங்க அம்மா பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் முஹம்மதுனே பேர் வச்சாங்க. எல்லா குழந்தைக்கும் முதல் பிறந்த குழந்தை முஹம்மது தான். ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கும் முஹம்மது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க குழம்பி பேருமாப்பா முஹம்மதுனே பேர் வச்சா. சரி, முஹம்மது சானி, அரபியில் சானினா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டாவது முஹம்மது. மூணாவது குழந்தை பிறந்துச்சு, முஹம்மதுன்னு பேர் வச்சாங்க, முஹம்மது சாலி, மூணாவது முஹம்மது. நாலாவது குழந்தை பிறந்துச்சு, முஹம்மது ராபியா. அவங்க தான் நதுவாவுடைய வைஸ் சான்சலராக இருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத் ஆனாங்க. மிகப்பெரிய வலி அவங்க. நாம் வாழுகிற காலத்தில் பார்த்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்களில் ஒரு மகத்தான இறைநேசர் அவங்க. சாதாரணமான ஆள் இல்லை, அவ்வளவு தூய்மையான வாழ்க்கைக்கு பேர் என்னங்க, முஹம்மது ராபியா. ராபியனா 4வதுன்னு அர்த்தம். பாருங்க, ஒரே குடும்பத்தில் அப்படி வச்சா என்ன குறைஞ்சிட போகுதுங்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, ஹன்னாவுடைய நேர்ச்சியின்படி பிறந்துட்டாங்க. சரி, நேர்ச்சை செஞ்சாச்சு, பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் குழந்தைய அர்ப்பணிச்சிடுறாங்க. அந்த குழந்தைய வளர்க்கிற பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகும் போதே ஆபிதா, இபாதத்திலே தான் வளர்றாங்க. அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பார்வையிட்டோம். 22 ஜியாரா சென்றிருந்த நேரத்தில் உண்மையிலுமே சொல்கிறேன், அக்ஸாவை ஜியாரத்து செய்கிறது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அங்கே ஏற்படுகிற உணர்ச்சியை வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்த இடம், அல்லாஹ் அங்கெல்லாம் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே தரணும். ஏன்னா எல்லா நபிமார்களுடைய பாதங்களும் பட்ட இடம் பைத்துல் முகத்தஸ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்த இடம் அங்கே இருக்குது. கிறிஸ்தவர்களும் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கெல்லாம் வருகை தர்றாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத் செய்கிறாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, தவம் இருப்பாங்க. தனியாக ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் தியானத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அற்புதங்கள் வரும். ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் பழங்கள் இருக்குது. இது என்னமா இந்த பழங்கள் இந்த பருவத்தில் கிடைக்காதுன்னு சொல்லி, அண்ணா லக்கிஹாதா எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஒரே பதில் தான், ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இப்போ அல்லாஹ் தஆலா சீசன் இல்லாத காலத்தில் இந்த பழங்களை கொடுக்க முடியும்னு சொன்னால் வயசான எனக்கு குழந்தைய கொடுக்க முடியும். அங்கே தான் துவா செய்கிறார். ஹுனாலிக்க, குர்ஆன் சொல்லுது, ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பா. அங்கே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. துவா செய்கிறாரு, உடனே பதிலும் வருது, அல்லாஹ்ட்ட இருந்து அழைப்பு வருது. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுத அந்த மிஹ்ராபும் மஸ்ஜித் அக்ஸால இருக்குது. இந்த ஆயத்துகள், இந்த வசனங்கள் எல்லாமே அங்கே எழுதியிருப்பாங்க. அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு யஹ்யா என்று ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி யஹ்யாவும்
ஈசாவும் சம காலத்தில் பிறந்தவர்கள். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தா, அது அவங்க வரலாறு. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்ந்து வருகிற போது தான் ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியாக பர்தாவோடு தான் குளிப்பாங்க. அப்படி குளித்து கொண்டிருக்கிற இடத்துல தான் அவங்க முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராகவும் வருவாங்க. பெருமானாருக்கு முன்னாலேயே கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராக வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனோட புது குண்டுன்னு பார்க்காதீங்க. இமாம் பைஹக்கி அவர்கள் தலாயிலுன் நுபுவான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுடைய கடைசி பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த சஹாபாக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. நானே அந்த தலைப்பை பார்த்து அரண்டு போயிட்டேன். என்னடா இது, ஜிப்ரீலை சந்தித்த சஹாபாக்களா அப்படின்னு அதை பூரா படித்து பார்த்தா சஹாபாக்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சலாம் சொல்லுவாங்க. இது யாரா நமக்கு சலாம் சொன்னது? சரி பதில் சொல்லிட்டு வந்துடுவாங்க. பெருமானார்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நபி கேட்பாங்க வந்தது ஜிப்ரீல்னு சொல்லி. பெருமானார் சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரியும் தனக்கு சலாம் சொன்னது ஜிப்ரீல்னு சொல்லி. அந்த மாதிரி யாரெல்லாம் ஜிப்ரீலை சந்திச்சாங்க அப்படின்னு இமாம் பைஹக்கி ஒரு தனி தலைப்பை கொண்டு வர்றாங்க. சஹாபா பெருமக்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, சாதாரணமான அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல அவங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்து நிற்கிறாங்க. மனித ரூபத்தில் ஒரு அந்நிய ஆணை பார்த்ததுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மொதல் வார்த்தை இன்னி அஊது பிர் ரஹ்மான், நான் வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேன் உம்முடைய தீங்கிலிருந்து. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் தவறான ஆண் அல்ல, நான் வானவர் தலைவரான ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உன்னுடைய கற்பத்தில் ரூஹ ஊத வந்திருக்கிறேன். உனக்கு ஒரு அதிசய குழந்தை பிறக்க போகுது, அதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த உரையாடலை சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். இந்த மரியம் சூறாவை தான் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் அபிசீனிய மன்னருக்கு முன்னால் ஓதிய போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை தாரை தாரையாக கொட்டியது. யாராவது கிறிஸ்தவன் வந்தால் அவனை உட்கார வச்சு இந்த மரியம் சூறாவுடைய தமிழாக்கத்தை படிக்கணும். பாரு, எங்களுடைய மார்க்கம் நீ போற்றுகிற மரியாதை பற்றி என்ன சொல்லுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன சொல்லுது. அவர் அழுதார், அப்படி அழுதுட்டார். அவர் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம்னு சொன்னார், இதான் உண்மைன்னு சொன்னார். அவர் முஸ்லீமாக ஆனார். இப்போ அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஊதுனாங்க, போயிட்டாங்க. ஊதின பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பம் ஆயிட்டாங்க. தந்தை இல்லாமல் கர்ப்பம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமாக இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்தது. இதெல்லாம் எல்லா பெண்களும் 9 மாதம் கர்ப்பமாக இருந்து பெற்றாங்களே அந்த மாதிரி நடந்துச்சா, அல்லது கருவுட்டதும் உடனே குழந்தை பெற்றாங்களா? இது விஷயத்தில் 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. இப்னு அப்பாஸுடைய கருத்து என்னன்னு சொன்னால் 9 மாதம் எல்லாம் கர்ப்பமாக இல்லை, கர்ப்பமானாங்க, கொஞ்ச நேரத்தில் குழந்தை பெற்றுட்டாங்க. இதுதான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய கருத்து. குர்ஆன் அதை பற்றி எந்த விளக்கமும் சொல்லலை. கருவுற்றாங்க, குழந்தை பெற்றாங்க. மக்கள் எல்லாம் இது என்ன குழந்தை, எப்படி உனக்கு குழந்தை பெற முடியும் என்றெல்லாம் தவறாக பேசினாங்க. எதுக்குமே நான் பதில் சொல்லலை. இந்த குழந்தை இடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை தொட்டில் குழந்தை பேசியது. குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுது. கால இன்னி அப்துல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசினாங்க? முதல் வார்த்தை நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் கடவுள் அல்ல, நான் கடவுளுடைய குமாரனும் அல்ல. இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறான். வஜஅலனி நபியா, என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், எங்கிருந்தாலும் என்னை பரக்கத்தான மனிதனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா, நான் வாழும் காலம் எல்லாம் தொழுமாறு ஜக்காத்து கொடுக்குமாறு அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். வபர்ரம் பிவாலிததி, என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யுமாறு ஏவி இருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் என்னை கல்லஞ்சக்காரனாக ஆக்கல்ல, அல்லாஹ் என்னை நற்பேரற்றவனாக ஆக்கல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய வார்த்தை முடியும். வஸ்ஸலாமு அலை, என் மீது சலாம் உண்டாகுக, என் மீது சலாம் உண்டாகுக என்று எதுக்கான சொல்கிறாங்க? நான் கடவுள் இல்லை, நான் மனுஷன்தான். மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி தேவை. வஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் உண்டாகட்டும். யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், வயௌம அமூத்து, நான் இறக்க போகிற நாளிலும்.
வயௌம உபஅஸு ஹய்யா, நான் உயிரோடு எழுப்பப்படுகிற நாளிலும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், ذَلِكَ ஈஸா இப்னு மர்யம், அவர் தான் ஈசா, இவர் தான் ஈசான்னு குர்ஆன் சொல்லு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளும் அல்ல, கடவுளுடைய குமாரனும் அல்ல, கடவுளுடைய மகன் அல்ல, மனித பிறவி தான். மனித பிறவியில் ஒரு அதிசய பிறவியாக அவர்கள் பிறந்தாங்க. எங்கே தப்பான கோட்பாடு வந்துச்சின்னு சொல்லி உள்ள விளக்கணுன்னா நிறைய ஆகிடும். இப்போவே 35 நிமிஷம் ஆகிடுச்சு. சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்படி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. பிறந்தபோது பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் பிறந்தது. யூதர்கள் அவங்கள பற்றிய நிறைய அவதூறுகள், நிறைய கற்பனை பேச்சுகள் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னால் நீளமாயிடும். அல்லாஹ் அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவங்களுக்கு சில அற்புதங்களையும் கொடுத்தான். சில அற்புதங்களை கொடுத்தான். ஒரு களிமண்ணில் ஒரு பறவையினுடைய பொம்மையை செய்வாங்க, அதில் ஊதுவாங்க, அந்த களிமண் பொம்மை பறவையாக மாறிடும், பறக்கும். அதே மாதிரி தான் தொழுநோயாளிகளை தடவி கொடுப்பாங்க, அவங்களுக்கு குணம் கிடச்சிரும். இறந்தவர்கள் கபரில் போய் அல்லாஹ்வுடைய ஆணையால் எழுந்துருன்னு சொல்லுவாங்க, எழுஞ்சிருவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி, உலகத்தாருக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. கிறிஸ்தவ மதம் உலக மதம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தாருக்கான நபியும் அல்ல, மாறாக பனு இஸ்ராயல்களுக்கான நபி. இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. சூரத்து ஸஃப்ல எடுத்து பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயல்களை பார்த்து பேசுவாங்க, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, பனு இஸ்ராயல்களுக்கான நபி. இந்த கிறிஸ்தவ மதத்தை உலக மதமாக ஆக்கினது யாரு? அவர் தான் பவுலடியாருங்கிற ஒரு ஆள். நான் சொல்றேன்ல, பெரிய சரித்திரம். இதெல்லாம் எப்படி வருது? கிறிஸ்தவர்கள் எங்கே மாத்துறாங்க? இந்த திருத்துவ கோட்பாடு எங்கிருந்து வருது? கிறிஸ்துமஸ் எப்போ வருது? இதெல்லாம் பல மணி நேரம் பேச வேண்டிய நேரம். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அது உலக மதம் அல்ல, பனு இஸ்ராயல்களுக்கு தான் அவங்க நபி. அவங்க எந்த சட்டத்தையும் மாற்றல. தௌராத்தில் உள்ள எல்லா சட்டமும் அப்படி தான் இருக்குது. இஞ்சில் அப்படிங்கிறது வெறுமனே உபதேசங்கள், வெறுமனே அறிவுரைகள், அதில் சட்டத்திட்டங்கள் கிடையாது. எல்லாம் தௌராத்தில் இருக்கிறதா அப்படியே. பனு இஸ்ராயல்கள் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சாங்களோ அதையெல்லாம் திருத்தி உண்மையாக தௌராத்தை பின்பற்ற வைக்கிறதுக்காக பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் பனு இஸ்ராயல்கள் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல்ல. இந்த நிலையில் அவங்களுடைய 33வது வயதில் யூதர்கள் எப்படியாவது இவரை கொல்லணும்னு சொல்லி முற்படுறாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் யூத அரசாங்கமும் அல்ல, கிறிஸ்தவ அரசாங்கமும் அல்ல. அன்னைக்கு கிரேக்கர்கள் ஷாம ஆட்சி செஞ்சாங்க. ஷாமுடைய தலைநகர் தான் திமிஷ், இன்றைய டமாஸ்கஸ்ன்னு சொல்கிறோமே. அங்கே யூதர்கள் அந்த டமாஸ்கஸுக்கு போய் அங்குள்ள கிரேக்க மன்னனிடத்தில் பைத்துல் முகத்தஸில் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பாஷையில் யெசூ, ஈசான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்கள் ஆட்சிக்கு எதிராக மக்களை திசை திருப்புறார், இப்போ சொல்கிறாங்களே தீவிரவாதின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அந்த மன்னன் பைத்துல் முகத்தஸில் இருக்கிற தன்னுடைய அதிகாரிக்கு உத்தரவிடுறான், அந்த ஈசாவை பிடிச்சி தூக்கில் ஏற்றுங்கன்னு சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த தகவல் வருது, உங்களை கொல்றதுக்கு உங்களை தூக்கில் ஏற்ற போகிறாங்க. ஆனால் அவங்களால அப்படி செய்ய முடியாது. இன்னி ராஃபிஉக இலை, குர்ஆனில் வருது, உங்களை என் பக்கமாக உயர்த்த போகிறேன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்படுகிற அந்த கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பின்னேரம், சனிக்கிழமை இரவு தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி இரவுல சாப்பிட்ட இடம், வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட இடம் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தன்னுடைய சீடர்கள் 12 பேர், அவங்கள குர்ஆன் ஹவாரியூன் என்று சொல்லும். இந்த ஹவாரியின்கள்கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி என்ன கொல்றதுக்காண்டி ஆளுகள் அடியாளுகள் வர்றாங்க, யூதர்கள் ஆளை கூட்டு வர போறாங்க, ஆனால் என்ன கொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னா, என்னுடைய தோற்றத்தில் உங்களில் ஒருவரை அல்லாஹ் ஆக்க போறான், உங்களில் ஒருத்தரை என்னுடைய தோற்றத்தில் நீங்க ஆயிடுவீங்க. என்ன அல்லாஹ் வானத்துக்கு எடுத்துக்குவான். என் தோற்றத்தில் யார் இருக்கிறாரோ அவரை ஈசா நினைச்சு அவர்கள் கொல்ல போறாங்க. இனி உங்களில் என் தோற்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கு யார் தயாரு, இந்த தியாகத்துக்கு யார் தயாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே வாய் திறக்கல. ஒரே ஒரு பையன் சர்ஜிஸ், அந்த பையன் சொல்கிறான் நான் தயாருன்னு சொல்லி.
அங்கிருந்த மற்றவங்கெல்லாம் உட்கார்ப்பா நீ சின்ன பையங்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவதோட கேட்குறாங்க, என் உருவத்தை தேர்ந்தெடுக்க யார் தயாருன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது முறையும் அந்த பையன் தான் எஞ்சி நிற்கிறான். மூணாவது முறையும் அந்த பையன் தான் எஞ்சி நிற்கிறான். சொன்னாங்க, என்னுடைய தோற்றம் உனக்கு தரப்படும், உன்னை தான் கொல்லுவாங்க, உனக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்துக்கு மாறிடுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிற்றுறக்கம் ஏற்படுது. இந்த மாடி இந்த ஒரு இருக்கு இல்லையா, இது அப்படியே ஓப்பன் ஆகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. ஹவாரியன்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹவாரியன்கள் இந்த காட்சியை அப்படியே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்படுது. கதவை திறந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வந்தவர்கள் நிற்கிறாங்க. இங்கே சர்ஜிஸுங்கிற வாலிபர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கும் குழப்பம், இது ஈசா தானா இல்லையான்னு சொல்லி. அல்லாஹ்வும் சொல்றான், மா கத்தலு, அவர்கள் ஈசாவை கொல்லவில்லை. ஒமா சலபு, ஈசா அலைஹிஸ்ஸலாமை தூக்கில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு ஈசாவை போன்ற ஒரு தோற்றம் காண்பிக்கப்படுதுன்னு சொல்லி குழம்புறாங்க. கடைசியில் அந்த பையனையே ஈசா என்று எண்ணி கொன்று அவரை போய் சிலுவையிலும் என்ன செய்கிறாங்க, அறையிறாங்க. இதான் நடந்துச்சு. இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இத்தனை அற்புதத்தையும் பார்த்தவர்கள் 3 கோஷ்டியாக பிரிஞ்சிடறாங்க. 3 கோஷ்டியாக பிரிகிறாங்க. ஒரு கோஷ்டி என்ன சொல்லுதுன்னா, இத்தனை நாள் நம்மளோடு இருந்ததே அல்லாஹ் தான் இருந்தான், அல்லாஹ் தான் ஈசாவுடைய தோற்றத்தில் இருந்தான், அல்லாஹ் மேலே போயிட்டான்ட்டாங்க, அல்லாஹ் தான் சொல்லிட்டாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்லை இத்தனை நாள் நம்மோடு இருந்தது அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ் தான் மகனை கூப்பிட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. 3வது கூட்டம் சொன்னாங்க, இல்லை நம்மோடு இருந்தது அல்லாஹ்வும் அல்ல, நம்மோடு இருந்தது அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்மோடு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வானத்துக்கு கைப்பற்றினான். இவர்கள் தான் சத்திய கூட்டம். இந்த 3வது கூட்டம் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாங்க. முதல்ல உள்ள 2 கூட்டம் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க. அந்த 2 கூட்டமும் மிகைத்து இந்த 3வது கூட்டத்தை கொண்டு வலிச்சு போட்டாங்க. அல்லாஹ் தான் அழகா குர்ஆன்ல சொல்லுவான். கொஞ்சம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வர்றதையெல்லாம் படித்து பாருங்க. லக்கது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, 3 கடவுளுங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தான். அதான் திரித்துவ கோட்பாடு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுக்கு ஏற்படுத்திய குழப்பத்தில் அவங்க அல்லாவா, அல்லாஹ்வுடைய மகனா அல்லது இறை தூதரா என்று குழம்புனா. இந்த குழப்பத்தில் அவங்க வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு ஹிஜ்ரி 70 வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவம் இருக்குது. ஹிஜ்ரி 70 வரைக்கும். ஹிஜ்ரி 70ல் பவுல் என்று ஒருத்தர் வர்றார். இன்றைய கிறிஸ்தவர்கள் பவுலடியார் என்று சொல்லுவாங்க, சென்ட் பால்னு சொல்லுவாங்க. இந்த பவுல் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படைகளை பூரா சிதைக்கிறாரு. அந்த வரலாறுக்குள்ளே போனால் அது தனி வரலாறு, உள்ள பூரா சிதைச்சார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்தவங்கிறது குறிப்பிட்ட பனு இஸ்ராயல்களுக்கான மதம் அல்ல, எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களை உருவாக்கி இந்த மதத்தை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறது யாருன்னா இந்த பவுல் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் தான் இதை உலக மதமாக்குறாரு. பின்னால் இன்னும் நிறைய பெருமானாருக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் என்னென்ன பண்ணுறாங்கிறதுலாம் நீண்ட நடிக வரலாறு. அவர் இதை உலகம் பூரா என்ன செய்கிறாரு, பரப்புறாரு. அப்படி பரப்பும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஈசா வந்து கடவுளுடைய குமாரன், தேவகுமாரன், இந்த கோட்பாட்டை அவர் என்ன செய்கிறாரு, பரப்புறார். பிறகு இந்த கடவுள் கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மறுபடி குழம்புறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அப்போ இன்றைய துருக்கி இருக்கு இல்லையா, துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல். அந்த இஸ்தான்புலை ஆட்சி செய்த கிறிஸ்தவ மன்னர் அவர் கிறிஸ்தவ பாதிரியார்களை எல்லாம் கூப்பிடுறார். இந்த கடவுள் கொள்கை என்னங்கிறத நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒன்று சொல்லுங்க, அதை நான் உலகத்துக்கு அறிவிச்சிடறேன். பாருங்க, கடவுள் கொள்கையை மனிதர்கள்ட்ட கருத்து கேட்குறார். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதை அறிவிச்சிடலான்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஏகப்பட்ட குழுவாக பிரிகிறான், ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரிகிறான். இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது இதுங்கிறான். அவர் சொல்கிறாரு, உங்களில் அதிகமான கருத்து யாருடைய கருத்துங்கிறார். ஒரு 318 பேர். அந்த 318 பேர் தான் எல்லா கருத்தை விட அதிக கருத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுள்களில் 3வது கடவுள்.
உடனே அந்த மன்னன் சொல்கிறான், இதான் ஃபைனல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுள்ல 3வது கடவுள், இந்த கொள்கையை தவிர இனி யாரும் எதுவும் பேசக்கூடாது, பேசினா தூக்கு தண்டனை. அதை முடிவாக ஆக்கி அன்று முதல் இன்று வரை இந்த கிறித்தவம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு கடவுளாக போற்றி அது உண்மையான கிறிஸ்தவம் என்று இந்த உலகம் பூரா பரப்பி வச்சுட்டாங்க. உலகம் பூரா எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி நம்ப வச்சாங்கங்கிறதுக்கு பின்னால நிறைய கிஸ்ஸா இருக்குது. அதற்கு பின்னால் நடந்த பலவிதமான யுத்தங்களை பற்றிலாம் நம்ம பேசினா நீண்ட வரலாறாக ஆகிடும். இப்படித்தான் கிறிஸ்தவம் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். பெருமானார் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன? முந்தைய மார்க்கத்தினர் செய்த எல்லா தவறுகளையும் தோலுரித்து காட்ட வேண்டும். இவங்க நபிமார்கள் விஷயத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, வேதங்கள்ல என்னென்ன இருட்டடிப்பு செஞ்சாங்க, அதையெல்லாம் தோலுரித்து காட்டுவதற்கு தான் அல்லாஹ் நபி அனுப்புகிறான். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் ஒரு பேர் வைப்பான், முஹைமின். முஹைமின் சொன்னா முந்தைய வேதங்களில் செய்த இருட்டடிப்பை பூரா குர்ஆன் வெளிச்சம் போட்டு காட்டினான். அவன் அதில் எதை மறைச்சான்? பெருமானாரை பற்றி சொன்ன அடையாளங்களும் மறைச்சிட்டான், மக்காவை பற்றி சொன்ன அடையாளங்களும் மறைச்சிட்டான், சஹாபாக்களை பற்றி இருக்கிற அடையாளங்களும் மறைச்சாங்க. எல்லாவற்றையும் குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டியது. சத்திய வேதமாக அல்லாஹ் பெருமானாரையும் இந்த குர்ஆனையும் இறக்கி வச்சான். பெருமானாருக்கும் அல்லாஹ் நூர் என்று சொல்லுவான், இந்த குர்ஆனுக்கும் அல்லாஹ் நூர் என்று சொல்லுவான். இந்த பிரகாசம் தான் உலகத்துக்கு சத்தியத்தை காட்டுகிறதுன்னு சொல்லி, இப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மை நிலை. பிறகு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான போராட்டம், பன்னெடுங்காலமான போராட்டம். அந்த போராட்டம் ஒரு வகையில் மார்க்க அடிப்படையிலானது, ஒரு வகையில் அரசியல் அடிப்படையிலானது. அதில் வர்றதான் சிலுவை போர்கள் எல்லாம். விரிவாக சொல்ல அவகாசம் இல்லை, இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட வரலாறு, இதுக்கு மேலே பேசினாலும் நீங்களும் தாங்க மாட்டீங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இப்படி கடவுளாக ஆக்கி உலகம் பூரா அவங்கள தேவகுமாரன் ஆக்கிட்டாங்க. இன்றைய பைபிள், இஞ்சிலுங்கிற பேரில் பைபிள், இந்த பைபிள் அப்படிங்கிறதுல 4 பேருடைய சுவிசேஷங்கள் இருக்குது. மார்க்கு என்பவர், மத்தேயு, இன்னொரு 2 பேர். இந்த 2 பேருடைய, இந்த 4 பேருடைய சுவிசேஷங்கள் தான் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய பைபிள்ங்கிறது. இந்த பைபிளுடைய எந்த சுவிசேஷத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் டிசம்பர் 25 பிறந்தாங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு ஒன்று இல்லவே இல்லை. இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த மதத்தை உலகளாவிய மதம் காட்டுவதற்காக, எல்லா மக்களும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களாக தேர்வு செய்தது டிசம்பர் 25. இல்லைன்னா டிசம்பர் 25 ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாள் கிடையாது. அதற்கு எந்த ஆதாரமும் அவங்கள்ட்ட இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. பெருமானாருடைய பிறப்பு இறப்பு மட்டும்தான் ஆதாரப்பூர்வமானது. வேற யாருடைய பிறப்பு இறப்புக்கு ஆதாரமே இல்லை. இதெல்லாம் அவங்களா உருவாக்கி உலகம் புற பரப்பிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் என்னென்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் கியாமத்துக்கு முன்னால் உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் கியாமத்துக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. பெருமானார் எல்லாத்தையும் சொன்னாங்க. திமிஷ்கில் ஒரு வெள்ளை மினாரா பள்ளி, அங்கே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அவங்க எப்படி இறங்குவாங்க, இறங்கும்போது அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் பெருமானார் சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிற காலமும் அன்மித்து விட்டது, ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை. அவங்க வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது குர்ஆன் சொல்லுது, உலகத்தில் உள்ள வேதக்காரன் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க, எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது. அப்போ உண்மை தெரிஞ்சிடும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளா, கடவுளுடைய குமாரனா என்கிற எல்லா உண்மையும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முஸ்லீம்கள் கொண்டாடாதீங்க. அப்படி கொண்டாடினீங்கன்னா, தீபாவளியை கொண்டாடினா கூட அது சாதாரண பாவம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தீபாவளியை கொண்டாடுறான் ஒருத்தன், வட்டி சாப்பிட்டா அப்படியே அந்த மாதிரி பாவம் தான் அது. கிறிஸ்துமஸை கொண்டாடினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை கேவலப்படுத்தியவர்கள். ஏன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, கடவுள் பிறந்த நாள். கடவுளுக்கு பிறப்பு இருக்கிறதா? நீங்கள் தொழுகையில் ஓத கேட்குறீங்க, தனியாக ஓதுறீங்க, லம் எலிது வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, யாரால் பிறக்கப்படவும் இல்லை என்று. நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினீங்கன்னு சொன்னால் கடவுள் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வை இதை விட இழிவுபடுத்த முடியாது.
எனவே சின்ன குழந்தைகளுக்கு ஸ்டாரை கொடுக்கறது, கிறிஸ்மஸ் பொம்மையை கொடுக்கறது, கிறிஸ்மஸ் மரத்தை வாங்கிறது, இந்த செயலை செஞ்சால் நீங்கள் காஃபிரா போயிடுவீங்க, பயந்துக்கு. இது மற்ற பாவங்களை போல் அல்ல. அதனால தான் மற்ற பண்டிகைகளை கொண்டாடுற விஷயத்தில் கூட உலமாக்கள் கடினமான சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துமஸை கொண்டாடினால் மிக மிக கடினமான சொல்ல பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தீன இஸ்லாம் இதான் சத்திய மார்க்கம். உலகம் முழுவதும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. எல்லா மக்களும் தீனுல் இஸ்லாத்திலே வந்து முஸ்லிம்களாக அல்லாஹ் மாறச் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.